இப்போ நம்ம மினி பர்கர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தக்காளியை ரெண்டாக அறுத்து அதை சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டிக்கணும். அதே போல் வெங்காயத்தையும் வெட்டிக்கணும். இதெல்லாம் வெட்டி முடித்த வாட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு பன்னீரை நம்ம துருவிக்கணும். அப்புறம் மில்கி மிஸ்ட்டு சீஸ் எடுத்திருக்கேன். குட்டி பர்கர்னால் நம்ம குட்டி குட்டியாக வெட்டிக்கிறோம். 3 முட்டையை எடுத்து அதை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு பெப்பர் மட்டும் நம்ம போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதில் மிளகு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வரமிளகா பொடி பண்ணின தூளையும் அதில் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதோட அதை ஒரு பவுலில் போட்டு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, நம்ம பன்னீர் துருவினோம் இல்லையா, அதையும் போட்டுக்கணும். அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கணும். நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கணும். பிடிச்சி நம்ம கட்லெட்டு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் குட்டி குட்டியாக பன் எடுத்திருக்கேன் மினி பர்கர் செய்கிறதுக்கு. அதை அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம பேன் வச்சுக்கிறோம். பேன் வச்சுட்டு அதில் 2ஆக கட் பண்ண அந்த ப்ரெட்டை நெய் விட்டு கவுத்து போட்டு கொஞ்சம் நம்ம சூடு பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் வரிசையாக அசம்பிள் பண்ண பின்னாடி எனக்கு அங்கேயே கொஞ்சம் இடம் இருக்கிறனால இந்த கட்லெட்டையும் அதிலேயே வச்சுக்கிறோம். மோஸ்ட்லி கட்லெட்டை முட்டையில் மிக்ஸ் உள்ளே விட்டு எடுத்து நம்ம ப்ரெட்டோடைய துகள்களோடு சேர்த்து நம்ம அதில் போடுவோம். ஆனால் இப்போது அதை பண்ண போகிறதில்ல. நம்ம கட்லெட்டை அப்படியே வச்சு நெய் விட்டு நல்லா தவாலியை பிரட்டி எடுத்துக்கணும். வீட்லேயே சிம்பிளாக செய்கிறதுங்கிறனால இதை நான் அந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் போடலை. இதுவே சூப்பராக நல்லா இருந்ததுங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க. சிக்கன் போட்டிருக்கோம், நம்ம அப்படியே தான் சாப்பிட போகிறோம். அப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை தோசை தவாவில் ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கணும். இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் ரெடி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட அடிப்பாகம் முட்டை, தக்காளி 2 சைடும் வச்சுட்டு ஒரு வெங்காயத்தை வச்சு சீஸை எடுத்து அதுக்கப்புறம் முட்டையை வச்சு அதுக்கப்புறம் கட்லெட்டையும் வச்சு அதுக்கு மேலே ப்ரெட்டோட மேல் பாகத்தை வச்சுட்டு நம்ம டூத்பிக்கால் குத்திக்கிறோம்.